ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 4/1/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் மார்கழி மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை பஞ்சமி திதி இரவு 10 மணி 1 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை சஷ்டி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சதயம் நட்சத்திரம் இரவு 9 மணி 21 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பூரட்டாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 9 மணி 21 நிமிடம் வரை, அதாவது சதயம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாகவும் அதனை தொடர்ந்து மரண யோகம் இணைந்த நாளாகவும் அமைந்திருக்கிறது. இது போல பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சித்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகம் பகல் 10 மணி 4 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வியதிபாதம் என்கின்ற யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு பவம் அப்படிங்கிற ஒரு கரணம் பகல் 10 மணி 51 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பாலவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே மகா தனுர் வியதிபாத ஸ்ரார்த்தம் என்று கொடுத்திருப்பார்கள். வியசிரா அப்படிங்கறத கொடுத்திருப்பா ஒவ்வொரு மாசமும். ஆனா அதையே வியசிரான்னு சொன்னா வியதிபாதம் யோகத்திலே வரக்கூடிய ஸ்ரார்த்த நாள், அதாவது ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வருகிறது. அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இதுல பார்த்தோம்னா இது மகா தனுர் வியதிபாதம்னு சொல்றார். இந்த தனுர் மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மார்கழி மாதத்திலே இந்த வியதிபாதம் என்கின்ற இந்த யோகம் வருகின்ற நாளிலே சார்த்தம் செய்வது என்பது ஒரு 100 மடங்கு பலனை தரும் என்பதால் இந்த நாளிலே அவசியம் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே நகரத்தார் பிள்ளையார் நோன்பு என்பதையும் கொடுத்திருப்பார்கள். இந்த நகரத்தார்னு சொல்லப்படக்கூடிய அந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவர்கள் அனைவருமே இன்றைய தினம் இந்த பிள்ளையார் நோன்பு என்பதனை மிகவும் விசேஷமாக கொண்டாடுவார்கள். நாமும் அவர்களோடு இணைந்து விநாயக பெருமானை வழிபடுவதற்கு மறக்க கூடாது என்பதற்காக நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6 மணி 36 நிமிடத்திற்கும், சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5 மணி 51 நிமிடத்திற்கும், சந்திர உதயம் என்பது காலை 9 மணி 58 நிமிடத்திற்கும், சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 10 மணி 8 நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4 மணி 54 நிமிடம் முதல் காலை 6 மணி 36 நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 9 மணி 25 நிமிடம் முதல் 10 மணி 49 நிமிடம் வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1 மணி 38 நிமிடம் முதல் 3 மணி 2 நிமிடம் வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 6 மணி 36 நிமிடம் முதல் காலை 8 மணி வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1 மணி 49 நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கார். சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9 மணி 36 நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கார். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமை நாளுமே நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு தலைப்புல பார்த்துட்டு வரோம் இல்லையா, அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இந்த குரட்டை விடுவதற்கும் ஜாதகத்திற்கும் தொடர்பு உண்டா என்பதைத்தான் பார்க்க போகிறோம். சமீபத்திலே ஒரு நேயர் அந்த பெண்மணி வந்திருந்தார். அவர் கேட்கும்போது எப்படி கேட்டான்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்க வீட்டுக்காரர் குரட்டை விடுறத பார்த்தாலே பயமா இருக்கு. அவர் குரட்டை விடும் பொழுது அப்படியே இந்த உடம்பு அதிர்வதோட இந்த கட்டிலே அதிருது, அந்த அளவுக்கு சத்தம் அதிகமாக இருக்கிறது. இது போக அதுல ஒரு ரித்தமேட்டிக்கா இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ரித்தமேட்டிக் இல்லாம கண்ணா பின்னான்னு குரட்டை விடுறாரு, ரொம்ப சத்தம் ஜாஸ்தியா இருக்கு. இதனால நம்ம பயப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குமா, அவருடைய ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியுமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருந்தது. இதுல குறிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட வயது வரும்பொழுதே நிறைய பேர் எல்லாருமே குரட்டை விட ஆரம்பிச்சிருவா தெரியுமா. இந்த குரட்டை என்பது எதனால் வருகிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த லங்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த நுரையீரல் அந்த மூச்சு விடுகின்ற தன்மை
மற்றும் இந்த இருதயத்தினுடைய துடிப்பு இது சம்பந்தப்பட்டதாகத்தான் அமைந்திருக்கும். பெரும்பாலும் பார்த்தோம்னா இதுல ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல எல்லாருமே கொரட்டை விடுவா. ஒரு சில பேர் பார்த்தோம்னா அந்த கொரட்டை விடுறது அவங்களுக்கே கேட்கும். அவங்களே எனக்கு வந்து நான் கொரட்டை விட்டுனா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு கேட்பா. திடீர்னு பார்த்தோம்னா நான் இப்ப கொரட்டை விட்டன் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அவர்களுக்கே அந்த குரட்டை சத்தம் என்பது கேட்கும். இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா இந்த கொரட்டை விடும்போது லேசா தொட்டாலே அப்படியே அந்த கொரட்டை விடுறத ஸ்டாப் பண்ணிடுவா. அவருடைய இந்த சென்ஸ்ல போய் ஏதோ ஒன்று அப்படி டிஸ்டர்ப் ஆகி அந்த கொரட்டை விடுறதுங்கிறத ஸ்டாப் பண்ணிடுவா. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா ஒரு கழிச்சு படுத்துப்பாங்க. ஒரு பக்கம் அப்படி சைடா திரும்பி படுக்கும் பொழுது கூட அந்த குரட்டை ஒலி என்பது அந்த ஓசை என்பது நின்றுவிடும். இப்படியெல்லாம் இருந்தா அவர்கள் நன்ற ஆரோக்கியத்துடன் இருக்கிறார்கள் என்பதுதான் பொருள். அவர்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏதோ ஒரு டயர்ட்னஸ் காரணமாக உடம்பிலே தோன்றுகின்ற அந்த களைப்பின் காரணமாக கூட அது இருக்கலாம். ஆனால் இந்த பெண்மணி குறிப்பிட்டது போல ஒரு மாதிரி ரித்தமேட்டிக்கா இல்லாம நிறைய பேர் பார்த்தோம்னா கொரட்டை விடுறதே கரெக்டா ரித்தமா அப்படியே ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கோம். அதுல பிரச்சனையே இல்லை. அந்த மாதிரி ரித்தமா இல்லாம ஒரு சில பேர் பார்த்தோம்னா ரொம்ப அப்படியே அதிர்ற மாதிரிலாம் திடீர்னு பார்த்தோம்னா லிப்ஸ்ல இருந்து கூட சவுண்ட் வரும். அப்படியே ரொம்ப ஓவரா சத்தம் போடுவா. அதை கேட்டு மற்றவர்களுடைய தூக்கம் எல்லாமே டிஸ்டர்ப் ஆயிடும் தெரியுமா. ரொம்ப அவஸ்தைப்படுவா. இந்த மாதிரி இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த பெரும்பாலும் மெடிக்கல் அஸ்ட்ராலஜிக்கலி பார்க்கும் பொழுது இந்த சுவாச மண்டலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த சுவாச மண்டலத்தின் மீது தன்னுடைய அந்த ஆதிக்கத்தினை செலுத்தக்கூடிய கிரகங்கள்னு பார்க்கறதை விட அந்த சுவாச மண்டலம் எந்த பாவகத்திற்குள் வருகிறது என்பதைத்தான் பார்க்க வேண்டும். இதற்கு வந்து இந்த ஜாதகத்திலே 3ஆம் பாவம் அப்படிங்கிறத பாப்பா. இந்த 3ஆம் பாவம்ங்கிறது காது, மூக்கு, தொண்டை மற்றும் இந்த நுரையீரல் வரை இருக்கக்கூடிய அந்த சுவாச மண்டலம் முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கக்கூடியது இந்த 3ஆம் பாவகம் என்பது. அதே மாதிரி ஜாதகத்துல 4ஆம் பாவகம் என்பது அந்த இதயம் இயங்குகிறது அல்லவா, அந்த இதயத்தினுடைய இயக்கத்தினை பற்றி 4ஆம் பாவகம் என்பது சொல்லும். இந்த 3 மற்றும் 4ஆம் பாவகங்களிலே எப்பொழுதுமே ஒரு அசுப கிரகம் என்பது இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி ஏதோ ஒரு அசுப கிரகம்ங்கிறது இருக்குன்னு சொன்னா அதோடு ஏதாவது சுப கிரகங்களினுடைய இணைவு என்பது இருக்கிறதா, அல்லது அந்த அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் யாருடைய தாக்கத்தினை பெற்றிருக்கின்றன, அங்க எந்த அம்சத்துல அந்த 3ஆம் பாவாதிபதியும் 4ஆம் பாவாதிபதியும் யாருடைய அம்சத்தினை பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் பார்த்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு 3ஆம் பாவத்திலே ஒரு சனி மற்றும் கேது அப்படிங்கிறது இணைஞ்சு அதுவும் அவர்கள் வாங்கியிருக்கிற சாரம் பார்த்தோம்னா ஏதோ ஒரு செவ்வாயினுடைய சாரம் வாங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு நிச்சயமாக அந்த சுவாச மண்டலத்திலே பிரச்சனை என்பது வரும். உடனே நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு எனக்கு 3ல சனியும் கேத்துவும் சேர்ந்திருக்கு அப்ப எனக்கு பிரச்சனை வந்துருமான்னு சொல்லி பயப்படக்கூடாது. ஏன்னு சொல்றோம்னா அப்படியே வெறுமன குதிரைக்கு குர்றம்னா யானைக்கு அறம் சொல்லி நாமளா புரிஞ்சுக்க கூடாது. இதுல நிறைய கால்குலேஷன்ஸ் என்பது இருக்கிறது. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பார்க்கும் பொழுது 3ஆம் பாவகத்திலே ஒரு சனி கேத்துவருடைய இணைவு இருக்கிறதா, அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டுக்க வேண்டியது, போய் நீங்கள் மருத்துவரை நாடி ஒரு ஆலோசனையை பெற வேண்டியது. இது போக அதற்கு ஜோதிடவியல் ரீதியாக ஒரு பரிகாரம் சொல்லும் பொழுது நீங்க அந்த கேதுவிற்கான அந்த கொள்ளு தானியத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார். சனி ராகு சேர்ந்திருக்குன்னு சொன்னா ஒரு உளுந்த தானியத்தை உளுந்தங்களியாக கிண்டி உளுந்தங்களிய வந்து நல்லெண்ணெயில உருட்டி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவா. இதெல்லாமே உடம்பிற்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பார். அதே மாதிரி இந்த பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய விஷயமாகட்டும், அந்த யோகாங்கிற விஷயமாகட்டும், இது அத்தனையுமே இந்த குரட்டை ஒலியை கட்டுப்படுத்தும். குரட்டை ஒலி அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்காம அது கண்ணா பின்னான்னு இருந்துச்சுன்னு சொன்னா அது நமக்கான அபாய ஒலி என்பதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனை அலட்சியப்படுத்தாது உடனடியாக சென்று மருத்துவரை நாடி ஆலோசனையை பெற வேண்டியது. அதே மாதிரிதான் 4ஆம் பாவத்துல கிரகங்கள் சேர்ந்திருக்குன்னு சொன்னா ஒரு 4ஆம் பாவத்துல ஒரு சூரியன் ராகு சேர்க்கை இருக்கிறது என்று சொன்னால் இவர்களுக்கு இதயத்திலே அந்த அடைப்பு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கு ஏற்றாற்போல் குரட்டையிலே கூட அந்த வித்தியாசத்தினை உணர முடியும். ஒரு குரட்டை ஒலி என்பது நமக்கான ஒரு அபாய சங்கு அல்லது அபாய எச்சரிக்கை, அது ஒரு சமிக்ஞை என்பதை புரிந்து கொண்டாலே போதுமானது. குரட்டை வந்தா அப்ப எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைச்சிடவே கூடாது. நம்ம அதனாலதான் சாதாரண குரட்டைகளுக்கும் இந்த வித்தியாசமான குரட்டைகளுக்குமான வித்தியாசத்தை முதல்லயே நம்ம அந்த விரிவா பார்த்தோம். ஜென்ரலா நம்ம எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உடனே என்ன பண்ணுவோம், பக்கத்துல யாராவது குரட்டை விடுறவா இருந்தான்னா அவளை போய் கிண்டல் பண்ண வேண்டியது, அவளை கேலி பண்ண வேண்டியதுங்கிறத செய்யாம அவருடைய குரட்டை ஒலி என்பது எப்படி இருக்கிறது, அவர் வந்து களைப்பின் காரணமாக குரட்டை விடுகிறாரா
அல்லது உடலிலே இருக்கின்ற கோளாறின் காரணமாக ஒரு சில பேருக்கு அந்த பேட் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது உடம்புல சேர்ந்து கூட அந்த கொலஸ்ட்ரால் இந்த இதயத்திலே அந்த அடைப்பு அப்படிங்கிறத கொண்டு வரும் பொழுது அதன் மூலமாக கூட இந்த மாதிரி இந்த குரட்டை ஒலி என்பது ஒரு வித்தியாசமான ஒலியாக ஒலிக்கும். ஆக இதனை ஒரு அறிகுறியாக எடுத்துக்கொண்டு உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெற வேண்டியது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.